பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் நம் அப்பாவை, இந்த நல்ல தேவனை இருதயத்தை உயர்த்தி ஆராதிப்போமா? சோதரம் சோதரம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தன்னின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இந்த பூமியிலும் அண்ட சராசரங்களில் உமக்கு நிகராக யாரும் கிடையாது. நீரே, நீர் மாத்திரமே. உங்களை போல அன்பு செலுத்த யாராலும் முடியாது. இந்த கல்வாரி விலையேறப்பட்ட அன்பு அந்த பாவத்திலையும் சாபத்திலையும் தரித்திரத்திலையும் கடந்த எங்களை உங்க ரத்தத்துல கழுவி எங்களை தூக்கி எடுத்து எங்களை நீதிமான்களாக்கி, ஆசாரிகளாக்கி, முது பிள்ளைகளாக்கி, மது ஆசீர்வாதத்தை எல்லாம் எங்களுக்கு தந்து நன்றி அப்பா. இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்கும் நாங்கள் தகுதியே இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து நன்றி ராஜா, நன்றி. தயவு செய்து வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. சில விஷயம் ரொட்டீனா நடக்கிறதுனால நமக்கு அதனுடைய மேன்மையும் மகிமையும் உணராம கிடக்கும். காலவெளியில் இந்த மகத்தானவரை எண்ணி அவருடைய கண் பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கிறது என்பது எவ்வளவு உண்மை தெரியுமா? அவர் கண் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம நடத்தப்படுறோம், காக்கப்படுறோம். நெருக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, போராட்டத்தை பார்க்குறீங்க, அவர் கரத்தை பாருங்க. கண்டிப்பா மீட்பு அவர் வழி நடத்துவார், வழி நடத்துவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த காலவெளியில் உங்களுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க. 2 கரங்களை உயர்த்தி, அப்பா சேனைகளின் தெய்வமே, என் கரங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உங்க நாமத்துல வைக்கிற எல்லா விஷயங்களும் ஜெயத்தெடுக்க கிருபத்தாங்க. அன்னைக்கு மோசையோடு கூட இருந்தீங்க, யோசுவாவோடு கூட இருந்தீங்க, காலேபோடு கூட இருந்தீங்க. இன்னைக்கு தயவாக நீர் எங்களோடு கூடவும் இருப்பீர். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வாங்கப்பா,
தேவஜனமே, உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். இன்னைக்கு இந்த காலவேளையில் வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதி எடுப்போம். அது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. சங்கீதம் 84 அத்தியாயம் 5 தாவீதின் சங்கீதம் 84 வசனம் 5. இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்மாலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளில் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். 2 விஷயத்தை இந்த பாடலில் வைக்கிறார், இந்த வரிகள். அதை தான் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் கடவுளில் பலன் எடுக்கணும். இன்னைக்கு அநேக பேர் அவங்க காலையில் ஆரம்பிக்கும் போது அப்படி பார்க்குறாங்க, சுற்றி சுற்றி அந்த ஆதாரம் இருக்கா, இவங்க இருக்கிறாங்கன்னா உடனே ஆஃபீஸ் கொலிக்கு அடித்து, எப்பா இந்த வேலை இருக்குது, எனக்கு உதவி செய்வியா? கண்டிப்பாக, நான் அன்னைக்கு உனக்கு செஞ்சேன்ல, இன்றைக்கி எனக்கு செய்வியா? இப்படி தான் பலன் கொண்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஏதோ பணம் ஆதாரம், சில மனிதர்களுடைய ஒத்தாசை, சில முக்கியமான காரியம், அதுதான் அவங்களுடைய பலனா நினச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆஸ்தி இருக்குது, என்கிட்ட இவ்வளோ டைட்டில் டீட் இருக்குது, பத்திரங்கள், இதெல்லாம் நான் சுதந்திரித்தது, இது என கண்டிப்பாக கைவிடாது. மக்களே, அது உங்கள் பலன் கிடையாது. அதெல்லாம் சம்பாதிக்க உங்களுக்கு பலனை கொடுத்தவர் அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் பலனாக இருக்கிறார். அப்போ பாருங்க, பகுதி ஃபைண்டிங் ஸ்ட்ரென்த் இன் காட். தயவு செய்து இந்த கால வேளையில் உங்களுடைய பலத்தை தேவ சமூகத்திலிருந்து எடுக்க பழகுங்க. காலையில் எழுந்த உடனே இந்த போராட்டம், இந்த மழை, இதுதான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இது நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, நான் முன்னேறுவேனா, முன்னேற முடியாதா, இப்படி தான், இதுவா அதுவான்னு தான் போயிட்டுருக்கு. இல்லை, விசுவாசனுடைய இருதயத்தில் என்ன தோணும்? இல்லை, நான் அந்த மலையை பேர்த்தெடுப்பேன், நான் அந்த மலையை தாண்டுவேன், நான் ஜெயம் எடுப்பேன். இல்லையா? பாருங்க, அப்படிதான் தாவீது சொல்றாரு, என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஒரு மதலை தாண்டுவேன். தாண்டுவேனா தாண்ட மாட்டேனா, அது ஜெபம் கிடையாது, அது விசுவாசம் கிடையாது. விசுவாசன்றது என்னன்னா, தேவ பலத்தை எடுப்பது. அங்கதான் விசுவாசிக்க முடியும். ஆகவே இன்னைக்கு இந்த காலவெளியில் நம்முடைய பர்சனல் எபிலிட்டிஸ், ரிசோர்ஸ், அதர்ஸ் எதுவாக இருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்குமே தேவ பலன் அவசியம். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் பலத்தால் என்னை எடைக்கட்டி காத்து. பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் தூர இடத்துல இருந்தால் பேரை சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளை மேலே உங்கள் பலத்தை அனுப்பி வைக்கிறேன், அப்போ உங்களுடைய பலத்தில் பலவானாக இருக்கட்டும், பலவானாய் அவள் இருக்கட்டும். ஆமே, ஆமே. 2வது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, த ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாச பயணம். எப்படி? தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். இருதயத்தில் செவ்வையான வழி. இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் எது செவ்வையான வழி, எது செவ்வை இல்லாதது, எது அருவருப்பு, எது தவறு. ஏதோ 10 பேர் 20 பேர் வந்து சொல்லி தான் புரிய வைக்கணும்ல, கண்டிப்பாக தெரியும் எது கர்த்தர் விரும்புகிறாரு, எதில் கர்த்தருடைய விருப்பம் இல்லை, எதில் கர்த்தருடைய கரம் இருக்குது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே மூலம் கர்த்தர் இதான் சொன்னார் பாருங்க, இதில் நான் விரும்புகிறேன், இதை நான் வெறுக்கிறேன். இல்லையா? இந்த சிலைகளை உண்டு பண்ணி வணங்காதீங்க, இல்லையா? முறுமுறுக்காதீங்க, இல்லையா? பிற்போக்கான எண்ணத்தை சொல்லாதீங்க, வாயில் கண்டதை பேசாதீங்க. ஆனால் கேட்கல பாருங்க, அநேகர் தங்க வாயில் எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னான் பாருங்க. சொன்னவெல்லாம் அந்த வனாந்தரத்தில் தான் மரித்தான், அவன் அங்கே தான் புதைச்சான். இன்னைக்கு நிறைய சடலங்கள் அந்த வனாந்தரத்தில் கிடக்குது உள்ள. ஏன்னா வாயில் பேசுறது.
அப்ப பாருங்க, விசுவாசம்னா என்ன? என் இருதயத்துல செவ்வையான வழி, கர்த்தருக்கு பிடிக்கிற வழியை எடுத்து வச்சு அதுதான் என் ஆசையா இருக்கும். நல்லா கவனிங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு செவ்வையானதான் பாருங்க. உங்க குடும்பத்துல சில விஷயம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இருக்குன்னா தயவு செய்து அதை எடுத்து தூக்கி வீசுங்க, அதை விட்டு விலங்குங்க. தயவு செய்து கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை வச்சுக்கிட்டு செவ்வை இல்லாத காரியத்தை உள்ள வைக்காதீங்க. நீங்க செவ்வை இல்லாததை வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா கடவுள் உங்க கூட இடைப்பட முடியாது. பேசுற சத்தம் கேட்காது, அந்த உணர்வு போயிடும். அப்படியே வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போக வேண்டிதான். நல்லா கவனிங்க, உணர்வு இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வரேன்? அப்ப பாருங்க, செவ்வையான வழியை தேர்ந்தெடுங்க. ஒருவேளை சில விஷயம் முடியாம இருக்கு, விட முடியல. சில பேர் விடுறதுக்கு என்னன்னா, அதை விட்டுட்டானா சில விஷயங்கள் எனக்கு அது நன்மை தருமான்னு தெரியலையே. இல்லை, கர்த்தருடைய நாமத்துல செவ்வையான காரியங்களுக்கு இடம் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நான் ரொம்ப விவரமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க விவரம் உள்ளவர்கள். எது செவ்வையானதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த செவ்வையானதை வைங்க உங்க குடும்பத்தில். அது உங்க இருதயத்தில் இருக்கட்டும். கடைசியா பாக்கியவான்கள் யாரு? blessings of the faithful. இந்த ரெண்டு விஷயத்துல யார் உண்மையா இருக்கிறாங்களோ, மொதல் விஷயம் என்ன சொன்னேன்? கடவுளுடைய பலத்தை எடுக்கிறவன். ஒரு நாளும் கூட சுய பலத்துல, ஒரு நிமிஷம் கூட சுய பலத்துல நிக்காம ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பலத்துல வாழுகிறவன், தேவ பலத்துல நிக்கிறவன். ஓ ஷமாரி பார்த்தா, தயவு செய்து தேவ பலத்துல நில்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அத்துப்படியா இருக்கும். அப்படியே கடவுளை மறந்துட்டு போய் வேலையை செய்வோம் பாருங்க. நீங்க வேலையென்னா செஞ்சு முடிச்சிருக்கலாம், பர்ஃபெக்டா வந்திருக்கலாம், ஆனா அது உனக்கு ஆசீர்வாதமா வராது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆவியானவர் பேச வைக்கிறார். கவனிங்க, தேவ ஆசீர்வாதத்துல நிம்மதியும் சமாதானம் இல்லாததுன்னா அது கர்த்தர்கிட்ட இருந்து வரல. கர்த்தர்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. சில ஆசீர்வாதம் வருது, ஆனா வேதனை இருக்குதே. அப்ப தெரிஞ்சுக்கிடுங்க, என்னன்னா நீ தேவ பலத்துல செய்யல, உன் சுய பலத்துல செஞ்சு சம்பாதிச்சனால அது உன்னை வேதனைப்படுத்துது. ரெண்டாவது, the journey of faith. உன்னுடைய பாதை, உன்னுடைய பயணம், உன்னுடைய விசுவாச பயணம் எப்படி இருக்கணும்னா உத்தம இருதயம், செவ்வையான வழிகள்ல நாட்டம் வைக்கிற இருதயமா இருக்கும். அப்பதான் blessing. இந்த ரெண்டு விஷயத்துல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறேன், எங்களை அர்ப்பணிக்கிறேன். ஒரு வார்த்தையில எங்களை நடத்துவீரா. இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பார்க்கட்டும், வழிகள் திறக்கட்டும், அவங்க கையில வைத்து செயல்படுகிற காரியங்கள் ஜெயத்தை கொடுக்கட்டும், வீட்டுக்குள்ள சமாதானம் வரட்டும், ஏராளம் தாராளம் வரட்டும். இன்னைக்கு அவங்களுக்கு வேலையில அற்புதம் செய்யுங்க. வேலை கிடைக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை இன்னைக்கு கிடைக்க போகுது. பலவிதமான உபத்திரவங்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை, பலவித தீராத வியாதியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. சுகத்தை எடுங்க, கொண்டாடுங்க. ஆமென்.